எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து தக்காளியும் முட்டையும் சேர்த்து ஒரு வெரைட்டி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1½ கப் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க, மெஷரிங் கப்பில். அதை எடுத்து ஒரு குக்கரில் போட்டுட்டு எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ அதுக்கு டபுள் பங்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து ஒரு 4 முட்டை வந்து எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை 4 முட்டையும் உடச்சி அதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. வந்து இது நேரம் ஆச்சு. சமையல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் நல்லா இந்த வழக்கு பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் குக்கரில் வந்து ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் கழித்து வந்து ஆஃப் பண்ணிடுங்க. பாஸ்மதி அரிசி போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தக்காளி 4 தக்காளி எடுத்து அதை நல்லா துண்டாக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதை எந்த கடாயில் வந்து முட்டையை வதக்குனீங்களோ அதே கடாயில் வந்து தக்காளியையும் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு வந்து நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. முதல்ல தக்காளி போடும்போது கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. முட்டையை வதக்குனதெல்லாம் எடுத்து அதில் போட்டுருங்க. அப்புறம் வந்து குக்கர் வந்து 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுறோம்ல. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை வந்து எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெயிட்டை எடுத்துகிட்டு அதில் இருக்க சாதத்தெல்லாம் எடுத்து ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு விட்ருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த வெங்காயமும் அந்த தக்காளி அப்புறம் வந்து அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து அந்த பேனில் போட்டுருங்க. பேனில் போட்டு நல்லா கிளறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் வேணாலும் பெரியவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து இதை ஒரு நாள் வித்தியாசமாக சமைச்சி முட்டை சாப்பிடாதவங்களாம் முட்டை சாப்பிட வைங்க. நன்றி.